இந்த ரூம்குள்ள நான் ஒன்னும் வரல. இந்த ரிப்போர்ட்ட நான் எடுக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டு பேசு. நகரு. ஏண்டி எப்ப பாரு தேள் கொட்டுற மாதிரி அவளை கொட்டிக்கிட்டே இருக்க? வரமாட்டேன்னு சொன்னவள நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தவள உட்கார கூட விடாம இழுத்துக்கிட்டு வந்தேன். எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஏ யாழினி, பைக்ல இருந்து விழுந்துட்டேன், கழுத்துல லேசா அடின்னு தானே அன்பு சொன்னான். இங்க பாரு எவ்வளவு மாத்திரை மருந்து இருக்குன்னு. லேசா அடிபட்டதுக்கா இவ்வளவு மாத்திரை சாப்பிடுவாங்க? இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் மருந்து ஆர்டர் போட்டு வேற வாங்கியிருக்கான். இதோ இந்த கவர்ல இருக்கு. அன்புக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. 2 பேரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறாங்க யாழினி. மா, நீயே உன் புள்ளைய நோயாளி ஆக்காதமா. கழுத்துல அடிபட்டிருக்கிறது ஒன்னும் அவ்வளவு லேசான விஷயம் இல்ல. அதனால டாக்டர் நிறைய மாத்திரை கொடுத்திருக்கலாம். அப்புறம் இதுல இருக்கிறது எல்லாமே அண்ணாவோட மருந்து தான் உனக்கு தெரியுமா? அண்ணியோட மருந்தா கூட இருக்கலாம்ல. அது எப்படி 2 பேர் மருந்தையும் ஒன்னா வைப்பாங்க? அவ சாப்பிடுறதெல்லாம் இதுல இருக்குமா? எதுவா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்கம்மா. அதுலயும் உன்னையும் என்னையும் விட ஆனந்தி அண்ணி அண்ணாவ ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க. அதனால நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. ஐயோ யாழினி, அன்புக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்டி. நீ முதல்ல இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பாத்து எனக்கு படிச்சு சொல்லுடி. முடியாது. இத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போங்க, நான் இதை வச்சுட்டு வரேன். இனிமே நீங்க அண்ணா ரூம்குள்ள இந்த மாதிரி வேவு பார்க்கலாம் வராதீங்க. இல்லன்னா நானே அண்ணா கிட்ட சொல்லி ரூமை கூட்டிட்டு போக சொல்லிடுவேன். பெத்தவ பெரியவன்னு ஒரு மட்டு மரியாதை இல்ல இந்த வீட்ல. வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்து நிக்கட்டும், அப்ப இருக்கு உங்க எல்லாருக்கும். முதல்ல இந்த சூனியக்காரிய வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் எல்லாம் சரியா வரும். என்ன மாப்பிள இன்னும் கிளம்பல? இல்ல மாப்பிள, ஆனந்தியோட பூச்சூட்டலை பத்தி மகேஷ் சார்ட்ட பேசணும். அவர்கிட்ட என்ன சொல்லவே இல்லையே. அப்ப மகேஷ் சார் பாத்துட்டு தான் கிளம்பணுமா? ஆமா. சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். சரி வர ஆனந்தி. வரேன் மாப்பிள. உட்கார். வரேன்டா. அன்பு, ஆனந்தி, நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல சார், உங்கள்கிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு அன்பு, என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான் சார். ஆனந்திக்கு 5வது மாசம் ஆகுது. அதனால பூச்சூட்டல் ஃபங்க்ஷன் நடத்தலான்னு அத்தை மாமாவும் ஆசைப்பட்டாங்க. அதான் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனந்தியோட அப்பா அம்மாவும் வராங்க. ஹே, குட் நியூஸ் அன்பு, ரியலி குட். நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணா மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆனந்திக்கும் குழந்தைக்கும் அது ரொம்ப நல்லது. ஐ எம் சோ ஹாப்பி அன்பு. அதுலயும் ஆனந்தியோட அப்பா அம்மா வராங்கன்னு சொன்ன பாத்தியா, அதான் ஹைலைட். நிச்சயமா வரட்டும், அவங்களும் வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம். யூ டோன்ட் வரி அன்பு, ஃபங்க்ஷனை கிராண்டா சூப்பரா பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய ஹாலை புக் பண்றேன். கம்பெனி ஸ்டாஃப், ஒரு ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு. எல்லாருக்கும் டின்னரு லஞ்ச்னு அசத்திரலாம். சரியா? எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஓகே? வேணா சார். ஏன் ஆனந்தி, ஏன் வேண்டான்னு சொல்ற? இந்த பூச்சூட்டெல்லாம் வீட்லதான் செய்யணும். அதே வீட்லயே ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். ஆமா சார், நிறைய பேர்லாம் கூப்பிடல. ரொம்ப சிம்பிளா முக்கியமான சில பேரை மட்டும் தான் சார் கூப்பிடுறோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அன்பு, ஆனந்தியோட அப்பா அம்மா எல்லாம் வராங்க. அவங்க உன் வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா நிச்சயமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஹாப்பியா நடக்க வேண்டாமா? அங்கேயும் எல்லாரும் மனசு வருத்தப்படுற மாதிரியா நடக்கணும்? அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம வெளியில எங்கேயாவது ஹால்ல பண்ணலாம். எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. செலவை பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். செலவுக்காக இல்ல சார், இந்த விசேஷம் நடத்துறதே திருஷ்டி கழிக்கதே. அதையே அம்புட்டு பெருசா நடத்தினா அதுவே பெரிய திருஷ்டி ஆயிடும். சரியா இருக்காது சார்.
உங்க 2 பேரோட கல்யாணமே ரொம்ப சிம்பிளா முத்து ஜெயந்தி கல்யாணம்னு சொல்லி கோவில் மண்டபத்துல எப்படியோ நடந்து போச்சு. இப்ப அப்படி விட வேண்டாம். ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்தணும். திஷ்டி கழிக்கும் போது எல்லா திஷ்டியும் போயிடும். சார், பூச்சூட்டுல பெருசா நடத்தினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க மனசுக்கு திருப்தியா இருக்காது. இதெல்லாம் சின்னதா சடங்கா ஒரு சம்பிரதாயமா நடத்தினாதான் சார் நல்லது. வீட்ல நடத்துறதுல நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னா சிம்பிளா கோயில்ல வச்சு பண்ணிக்கிறோம் சார். அதுவும் இந்த ஃபங்க்ஷனை எங்க செலவுல பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்க குழந்தைக்குன்னு முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அது எங்க செலவுல எங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். இப்ப மட்டும் இல்ல சார், இதுக்கப்புறம் எங்க குழந்தைக்கு எது செய்யறதா இருந்தாலும் அதை நாங்க தான் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏய், ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் செய்யக்கூடாதா? நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க சார். எங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நாங்களும் உங்ககிட்ட தான் கேட்போம். ஆனா இது எங்களுக்காக இல்ல சார், எங்க குழந்தைக்காக. இது நாங்க செய்யறது தானே முறை. நீங்க விசேஷத்துக்கு முக்கிய விருந்தாளியா வந்து எங்க 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சார். இல்ல ஆனந்தி. இல்ல சார், குழந்தை விஷயத்துல எதுவா இருந்தாலும் அதை நாங்க தான் பாத்துக்கணுங்கிற தீர்மானமான முடிவுக்கு நானும் இவரும் வந்துட்டோம். யார் சொன்னாலும் இதை நாங்க மாத்திக்கிறதா இல்ல சார். இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம் சார். ஏற்கனவே உங்களுக்கு பட்ட கடனை அடைக்க முடியாத கடனாளியா தான் நாங்க நிக்கிறோம். மேலும் மேலும் எங்க குழந்தையும் அப்படி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம் சார். சோ எங்க செலவை நாங்களே பண்ணிக்கிறோம் சார். ஓகே, நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா தட்ஸ் ஆல் ரைட். சார், ஃபங்க்ஷன் நாளை மறுநாள் தான். ஆனா எங்களுக்கு நாளைக்கு சேர்த்து 2 நாள் லீவ் வேணும் சார். ஷோர் அன்பு, தாராளமா எடுத்துக்கோ. விசேஷத்துக்கு நிச்சயமா நீங்க வரணும் சார். நிச்சயமா வருவேன் ஆனந்தி. மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். அப்ப நாங்க கிளம்புறோம்.